இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள் என்று தெசலோனிக்கேயருக்கும், ஆவியிலே அனலாயிருங்கள், கர்த்தருக்கு ஊழியம் செய்யுங்கள் என்று ரோமருக்கும் அப்போஸ்தலனாகிய பவுல் மூலமாக எழுத வைத்த கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள். எழுப்புதல் என்னும் தீயை பற்ற வைப்போம். 1904 பஞ்சாப் மாநிலம் சியாஸ்கோட் நகரில் ஓர் மாபெரும் மாநாடு இந்திய திருச்சபையின் செயல்பாட்டை உயர்த்தும் ஓர் மாநாடாக காணப்பட்டது. ஜெப அப்போஸ்தலன் என்று அழைக்கப்படும் ஜான் ஹைட் அம்மாநாட்டில் ஆற்றிய அருளுரைகள் எழுப்புதல் தீயை பற்ற வைப்பதாக அமைந்தன. பஞ்சாப் திருச்சபைகளுக்கு அது புத்துயிரை அளித்தது. ஜான் ஹைட் கிறிஸ்தவ அன்பிலும் பக்தியிலும் வளர்க்கப்பட்டவர். இறையியல் படிப்பை முடித்து ஆண்டவரின் சித்தம் செயல்பட தன் வாழ்வை அர்ப்பணித்திருந்தார். இந்திய நாட்டுக்கு சுவிசேஷம் அறிவிக்க கடவுளால் அழைக்கப்படுவதை உணர்ந்த அவர் 1892 பஞ்சாப் மாநிலத்துக்கு வந்து சேர்ந்தார். திட்டமிட்ட உழைப்பினாலும் விடாப்பிடியான ஜெபத்தினாலும் வளர்ச்சி குன்றிய திருச்சபையின் நிலையை மாற்றி அமைத்தார் ஜான் ஹைட். திருச்சபைகள் வளர்ந்து பெருகியது. இவர் கண்ணீர் மல்க ஜெபிக்கும் பழக்கம் கொண்டவர். கிறிஸ்துவை அறியாத மக்களின் ரட்சிப்பிற்காகவும் கிறிஸ்துவை அறிந்தவர்கள் சத்தியத்திலே நிலைத்திருக்கவும் ஊக்கமாக ஜெபித்து வந்தவர். ஆயிரக்கணக்கானோர் ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்நானம் பெற்றனர். சுவிசேஷம் அறிவிப்பதில் தீவிரமாய் செயல்பட்டவர். எழுப்புதல் தீ பற்றி எரிந்தது. தன்னை முழுமையுமாக இயேசுவுக்கு அர்ப்பணித்த இவர் எதிர்பாராத புற்றுநோயால் தாக்கப்பட்டார். இளம் வயதிலேயே தன் ஓட்டத்தை முடித்து 1912 பிப்ரவரி மாதம் மகிமைக்குள் பிரவேசித்தார். இன்றைய இந்தியாவில் எழுப்புதல் என்னும் தீயை பற்ற வைக்க ஜான் ஹைடுவை போன்ற இளம் உள்ளங்கள் எழும்பினாலன்றி இந்தியாவிற்கு விடிவு காலம் தோன்றுவது எப்போது? அன்பரே, ஜான் ஹைடுவை போன்று எழுப்புதல் தீயை பற்ற வைக்க நாம் ஆயத்தமாவோம். மக்கள் நரகத்தில் விடுவதை தடுக்க வேண்டும். கடவுளுடைய இரத்தத்தால் மீட்கப்பட்ட ஆத்துமாக்கள் சேதமாகலாகாது என்று வாழ்விலிருந்து வாழ்வுக்கு நாம் செல்ல வழிவகுக்கும் வார்த்தைகள் ஆவன இவைகள். ஆண்டவரே, ஜான் ஹைடை போன்று எழுப்புதல் தீயை பற்ற வைக்க என்னை முற்றிலும் அர்ப்பணிக்கிறேன். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக.